உங்களை ஆஃபீஸில் யாராவது தப்பாக பேசிட்டாங்க, உங்களை ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் மைண்டுக்கு நீங்க சூப்பர் ஹீரோன்னு அர்த்தம். அதனாலதான் உங்க பேரை கெடுக்கவே ட்ரை பண்றான். அதை ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்துக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் டு ரியலைஸ் தட் யூர் ஆல்ரெடி க்ரோயிங் இன் யுவர் ஃபீல்ட். உங்க ஆஃபீஸ்ல வளர்றீங்கன்னு அர்த்தம், இல்ல உங்க ஃபீல்டுல வளர்றீங்கன்னு அர்த்தம். நான் எவ்வளவு பேரை பாக்குறேன், ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒருத்தர் வளர்றாருன்னா அவரை பத்தி இன்னொருத்தங்க தப்பா பேசினாதான் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி தப்பா பேசினாதான் உங்க வளர்ச்சியை கெடுக்க முடியும்னு ஒரு மட்டமான மைண்ட் செட் இருக்க அந்த ஆளை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது வேஸ்ட். ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. இந்த ரோட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ரோடுல ஒரு கார் வந்துச்சுன்னா அந்த நாய் வேகமா துரத்தின்னு அந்த டயரை. டக்குன்னு வண்டி நின்ன உடனே அந்த நாய் ஏன் துரத்துச்சுன்னு அதுக்கே தெரியாது. அது மாதிரி இதெல்லாம் டயரை துரத்துற நாய். நீங்க வேகமா ஓடும் போது பின்னாடி ஓடிதான் வரும். நீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நீங்க அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். இன்னொன்னு, அவங்களுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் போது 3 விஷயத்தை நீங்க இழந்துருவீங்க. உங்க growthல உங்க ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். செகண்ட், உங்க ஃபேமிலி கிட்ட இருக்க வேண்டிய குட் டைம் ஸ்பாயில் ஆயிடும். 3வது, இறைவன் பத்தின சிந்தனையே இருக்காது. ஏன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான். உங்களை அவன் மட்டமா பேசின ரீசனே என்ன? நீங்க வளரக்கூடாதுன்னு தான். நீங்க உண்மையிலே அவனை நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இப்படி பழி வாங்குங்க. இப்ப நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சானோ அதை நீங்க இன்னும் சிறப்பா செய்யுங்க.